கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வாக்குத்தத்தம் 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 29வது வசனம். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஆமென். தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு குடும்பத்திலுமே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். அப்படிதானே? ஒரு குடும்பத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தால் ஒரு வெறுமை போல காணப்படும். அப்படிதானே? இங்கே தாவீது பக்தன் அதை நினைத்து தான் ஜெபிக்கிறார் கர்த்தரிடத்தில். உம்முடைய ஆசீர்வாதத்தினால் உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறான். இதே போல தாங்க நாமும் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டும்? தேவரீர், உம்முடைய ஆசீர்வாதத்தினால் என்னுடைய வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதாக என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். அதற்கு கடமையாக இருக்கிறது. ஜெபிங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென்.